நமஸ்காரம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆஸ்ட்ரோ டிப் எதை பற்றி என்றால் புத கிரகத்தை பற்றி தான். புத கிரகத்தின் அதிபதியாக விளங்குபவர் குபேரர். அந்த குபேரரை எந்த விதத்தில் நாம் வணங்கும் பொழுது நன்மைகள் பெறலாம் என்றால், புதனுக்குரிய பச்சை நிறம் குபேரனுக்கு விருப்பமானது. அதேபோல் பச்சை வஸ்திரம், பாசிப்பயிறு, நாயுருவி இலை, வெண்கடுகு போன்றவற்றை குபேர ஹோமத்தில் இடும் பொழுதும் குபேரனுடைய நல்ல அனுகிரகத்தை நாம் பெறலாம். மேலும் இந்த குபேரனை வணங்கும் பொழுது நல்ல செல்வ வளமும் கிடைக்கும். அதேபோல் புதனுக்கு அதிபதியான குபேரருடைய அனுகிரகத்தினால் நல்ல கல்வி அறிவும் நமக்கு கிடைக்கும். இரண்டாவது ஆஸ்ட்ரோ டிப், குபேரருக்குரிய திசை வடக்கு. அதாவது புதனுக்கே அதிதேவதையான குபேரருக்குரிய திசை வடக்கு. தொழில் வியாபார இடங்களிலும் வீட்டிலும் பணப்பெட்டியை வடக்கு நோக்கி வைக்கும் பொழுது நிச்சயம் குபேரன் அருளால் தொழிலில் லாபம் உண்டாகும், செல்வமும் பெருகும். மேலும் மூன்றாவது ஆஸ்ட்ரோ டிப், குபேரனுக்கு எப்படிப்பட்ட நைவேத்தியம் பிடிக்கும் என்றால், ஏனென்றால் நாம் தினமும் குபேரரை வணங்கும் பொழுது செல்வ வளமும் கிடைக்கும். அதே போல் நமக்கு நல்ல கல்வி அறிவும் கிடைக்கும். மேற்கொண்டு நல்ல ஒரு நல்ல எப்படி சொல்லலாம் என்றால், அதாவது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும், கஷ்டமான சூழ்நிலையிலும் நம்முடைய அறிவை பயன்படுத்தி நாம் அந்த கஷ்டமான சூழ்நிலையை நல்ல சூழ்நிலையாக மாற்றக்கூடிய அளவிற்கு நமக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கக்கூடிய நல்ல தேவதையாக குபேரர் இருக்கிறார். நாம் நினைக்கிறோம் குபேரரை வணங்கினால் வெறும் செல்வம் மட்டும் கிடைக்கும் என்று. அப்படி கிடையாது. புதனுக்குரிய அதிதேவதையான குபேரரை வணங்கும் பொழுது கல்வியிலும் சிறந்து விளங்கலாம், செல்வமும் கிடைக்கும். கல்வியும் செல்வமும் கிடைக்கும்போது நமக்கு அதாவது தானாகவே தைரியமும் வரும். எனவே குபேரரை வணங்க நமக்கு முப்பெருந்தேவிகளின் அனுகிரகமும் மும்மூர்த்தி தெய்வத்தின் அனுகிரகமும் நிச்சயம் கிடைக்கும். எனவே இந்த குபேரருடைய நெய்வேத்தியமாக பார்க்க போனால் அவருக்கு சம்பா அரிசியில் செய்த அவல் நெய்வேத்தியம் ரொம்ப பிடிக்கும். அதனால் மென்மையான இழை போன்ற அவலை குபேரருக்கு நீங்கள் தினமும் வைத்து பூஜை பண்ணும் பொழுது நிச்சயம் குபேரர் மகிழ்ந்து நன்மையை நமக்கு தருவார். அடுத்த ஆன்மீக டிப், அதாவது ஆஸ்ட்ரோ டிப், குபேரர் கீரிப்பிள்ளையை தொடையில் வைத்திருப்பார். நாம் குபேரரை வணங்க நாம் என்ன சொன்னோம்? குபேரரை வணங்கும் பொழுது கல்வியிலும் சிறந்து விளங்கலாம், செல்வத்திலும் சிறந்து விளங்கலாம். கல்வியும் செல்வமும் கிடைக்கும் பொழுது தானாகவே நமக்கு நல்ல தைரியமும் வரும். இப்படி நாம் மும்மூர்த்திகளின் முப்பெருந்தேவிகளின் அனுகிரகத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நல்ல வழியில் நல்ல முன்னோர்கள் சொன்ன நல்ல செயல்களை செய்து சத்திய தர்மத்தோடும் தர்ம வழியில் நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தும் பொழுது நிச்சயமாக தெரிந்தோ தெரியாமலோ நமக்கு எதிரிகள் தோன்றுவது இயல்புதான். அப்படிப்பட்ட எதிரிகளையும் நாம் அவர்களையும் நண்பர்களாக்க முடியும், அல்லது எதிரிகள் நம்மை எந்த விதத்திலும் துன்புறுத்தாமலும் இருப்பதற்கு குபேரர் நமக்கு நல்ல அனுகிரகம் கொடுப்பார். எப்படி என்றால், குபேரர் கீரிப்பிள்ளையை தொடையில் வைத்திருப்பார். இது நமக்கு தெரிந்த விஷயம்தான். மேலும் செல்வ செழிப்பில் திளைப்பவர்களுக்கு எதிரிகளால் பல இடையூறுகள் உருவாகும். அதே போல் விஷ ஜந்துக்களை கீறி விரட்டும். அப்படி விரட்டுவது போலவே நமக்கு இடையூறுகளை தருபவர்களை குபேரர் நம்மை அணுகாமல் பார்த்து கொள்ளுவார். அதாவது நம் இடையூறுகளை நீக்குவதை குறிக்கும் விதத்தில்தான் கீரியை குபேரர் தன் தொடையில் தாங்கியிருக்கிறார். எனவே குபேரரை வணங்க நமக்கு எப்படி நன்மை உண்டாகும் என்றால், கல்வியிலும் சிறந்து விளங்கலாம், செல்வத்திலும் சிறந்து விளங்கலாம், வீரத்திலும் சிறந்து விளங்கலாம். இப்படி நாம் எல்லாவித ஐஸ்வர்யத்தோடு வாழும் பொழுது நமக்கு எதிரிகள் உருவானாலும் அந்த எதிரிகளினுடைய ஒன்று எதிரிகள் நமக்கு நண்பர்களாக மாறிவிடுவார்கள். இல்லை என்றால் அந்த எதிரிகளினுடைய துன்புறுத்தலுக்கு ஆளாகாமல் நாம் சந்தோஷமாக வாழ முடியும். எப்படி என்றால், நான் முதலில் சொன்ன மாதிரி குபேரர் கீரிப்பிள்ளை வைத்திருப்பது எதிரிகள் நமக்கு இல்லாமல் இருப்பதற்குத்தான்.